அனுமதி கொடுத்ததற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிஎஸ்எல் நிறுவனத்தில் இப்ப என்ன காவல்துறைக்குமே சொல்றேன், கடந்த முறை நாமெல்லாம் செபி அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொழுது நம்மளை கைது செய்து வாகனத்தில் ஏற்றி சென்ற பொழுது ஒரு கடநிலை காவல்துறையை சேர்ந்த ஒரு பெண் காவலர் கூறினார், நானும் இதில் முதலீடு செய்துள்ளேன், கடுமையாக போராடி பணத்தை பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார். எனவே இந்த போராட்டம் காவல்துறைக்கும் சேர்ந்துதான் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த முதலீட்டு பணத்தை திரும்ப பெறுவதற்காக எத்தனையோ கட்ட அறவழி போராட்டம் ஜனநாயக ரீதியில் நடத்தி முடித்து விட்டோம். அதெல்லாம் மாலை நிறைவுரையில் மிக தெளிவாக எடுத்து கூறுகிறேன். இங்கு அதுவரை பல்வேறு இதில் இருக்கின்ற களப்பணியாளர்கள் முதலீட்டர்கள்லாம் இந்த பணத்தை எந்த வகையில் எடுத்து செல்ல வேண்டும், அப்பொழுதுதான் கண்ணிருந்தும் குருடனாய் காதிருந்தும் செவிடனாய் இருக்கின்ற மத்திய மாநில அரசுகளுடைய செவிக்கு எட்டும் என்ற வகையில் உங்களுடைய உணர்வுகளை, பாதிப்புகளை, இதய துடிப்புகளை மிக தெளிவாக ஒவ்வொருவரும் பேசலாம். மாலை வரை இங்கு வந்திருக்கவர் அனைவரும் இந்த இடத்தை விட்டு தயவு செய்து நகர வேண்டாம். இது கட்சியினுடைய போராட்டம் அல்ல. பணம் வாங்கி கொண்டு வந்து பிரியாணி கோட்டை கொடுத்து கூட்டி செல்வதற்கு நாம் போட்ட பணத்தை திருப்பி கேட்டு வந்துள்ளோம். எதற்காக? இந்த நிறுவனம் வாங்கிய பணத்தை முறையாக திருப்பி கொடுத்து வந்தார்கள். எந்த ஒரு நபராவது இந்த நிறுவனம் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்துவிட்டு ஒரு வழக்கு கொடுத்தாரா, புகார் கொடுத்தாரா? ஆனால் தன்னிச்சையாக செபி வழக்கு தொடர்ந்ததால் தான் இத்தனை பிரச்சனை. எனவே எங்களுடைய பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த போராட்டம். எனவே பாதிக்கப்பட்ட அன்பு சொந்தங்களே, மாலை என்னுடைய நிறைவுரையின் போது மிக தெளிவாக குறிப்பிடுகிறேன். அனைத்தையும் ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், மத்திய மாநில அரசுகளுக்கு சொல்லுகிறேன், இந்த பணத்தை வாங்கும் வரை முதலீட்டாளர் களப்பணியாளர் ஓய மாட்டார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டம் மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டமாக வரலாறு படைத்துதான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ள வேண்டாம். எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உடனடியாக இந்த பணத்தை திருப்பி தர கேட்டுக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் இதில் முதலீடு செய்தவர்களாம் ஏறத்தாழ 75 வயதை கடந்து விட்டார்கள். பல்வேறு முதலீட்டாளர்கள் இறந்து விட்டார்கள். மருத்துவ செலவுக்கு பணம் இல்லை, தங்களுடைய குழந்தைகளை படிப்பதற்கு செலவுக்கு பணம் இல்லை, உங்களிடம் பிச்சை கேட்கவில்லை, போட்ட பணத்தை திருப்பி கொடுத்தான் கேட்கிறோம். எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு விரைந்து மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே மாலை 5 மணி வரை காவல்துறையினர் எப்படி நமக்கு கட்டுப்பாடு விதித்து இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாலும் அதை மதித்து நடக்க வேண்டும். பொதுமக்களுக்கும் யாரும் சாலையில் இடையூறு செய்ய வேண்டாம். யார் பேச விருப்பப்பட்டாலும் தங்களுடைய பெயரை இங்கு சொல்லி நீங்களே அறிமுகப்படுத்திக் கொண்டு இந்த பணத்தை எப்படி பெறலாம் என்பதை விளக்கமாக அனைவருக்கும் தெரிகின்ற வகையில் பேசுமாறு அன்போடு அழைத்து இந்த மாபெரும் எழுச்சிகரமான உணர்வுபூர்வமான பணமீட்பு போராட்டத்தை துவக்கி வைப்பதில் பெருமைப்படுகிறேன். நன்றி. என்றும் உங்களோடு இருப்பேன். மாலையில் பேசுகிறோம்.